Hi, welcome to Jaga Usha Vibes. நம்ம வந்துட்டு தம்பிக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் வந்து கொஞ்ச நாளா நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா தர்ஷித்துக்கு வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்துட்டு ஒரு லாங் வீடியோவா இல்லாம நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்க குழந்தைங்க வந்துட்டு தர்ஷித் வந்துட்டு பிளே ஸ்கூல் ப்ரீகேஜி தான் ஆக்சுவலா படிக்கிறான். ஸோ உங்க குழந்தைங்களும் ப்ரீகேஜி தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம போயிட்டு தர்ஷித்தோட இந்த லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற எல்லா வீடியோஸுமே வரும். இன்னைக்கு நம்ம தர்ஷித்காக வர நம்ம வியானுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்ற மாதிரியே கூட சொல்லலாம். என்ன செய்ய போறேன் அப்படின்னா வியானுக்கு வந்துட்டு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தியா இருக்கணும் இல்லையா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. கண்டிப்பா ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அந்த தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னியும் சேர்த்து நம்ம செய்ய போறோம். ஸோ ஒரு இட்லி ஒரு சட்னி அந்த மாதிரி ஒரு காம்போ மாதிரி கூட வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பணியாரமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னியும் செய்ய போறோம். 10 monthsக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமா நீங்க வந்துட்டு மற்ற ஃபுட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அந்த மாதிரி சட்னி சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்க கொடுக்கலாம். தர்ஷித்துக்கு நான் செஞ்ச ஒரு பாதி ஸ்நாக்ஸ்ல வியானுக்கும் நான் எல்லாமே ஷேர் பண்ணேன். வியானு எல்லாமே சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக. 10 months மேல இருக்காங்க உங்க குழந்தைங்க அப்படின்னா தயவுசெய்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. என்ன வேணுமோ அவங்க தாராளமா சாப்பிட சொல்லி விட்டுருங்க. நான் வியானுக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் லட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து அவனுக்கு நிறைய ஆட் பண்ணேன். ரீசெண்டா ஸ்னிக்கர்ஸ் செஞ்சிருந்தேன், அது கூட நான் அவனுக்கு கொடுத்தேன். சாக்லேட்டா கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது எல்லாமே ஹெல்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு நான் வந்து கொடுத்தேன். இன்னைக்கும் அதே மாதிரிதான் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம அதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க தோசை மாவு ஃப்ரெஷ்ஷா அரைச்சிருந்தீங்கன்னா தோசை மாவு, இல்லைன்னா பணியாரத்துக்கு எடுத்து வச்சுக்கக்கூடிய பணியார மாவு எடுத்துக்கோங்க. இதோட நான் சின்ன வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதோட நான் கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் பீல் பண்ணி. அதையும் வந்துட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம். நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுல வந்துட்டு சால்ட் போடாம எடுத்து வச்சிருந்தாலும் சரி, சால்ட் போட்டு எடுத்து வச்சிருந்தாலும் சரி, அது வந்து நீங்க எப்படி உங்க குழந்தை சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த மாவும் சேர்த்து இந்த ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுப்புல வந்துட்டு பணியாரக்கல் வச்சிடலாம். நான் ஆல்ரெடி பணியாரக்கல் வச்சிருக்கேன் அடுப்புல. இதுல கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நீங்க எண்ணெய்க்கு பதிலா நெய்யும் சேர்த்துக்கலாம், பட்டரும் சேர்த்துக்கலாம். கல் நல்லா சூடாயிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும் சைட்ல. அதனாலதான் நான் ஃபுல்லாமே அந்த எண்ணெய் ஃபுல்லாமே ஊற்றி வச்சிருக்கேன். இப்ப கல் சூடானதும் நம்ம மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெகுலரா குழந்தைங்களுக்கு இட்லி தோசை அந்த மாதிரியே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அது குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கும் அவங்க நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க 10 monthsனாலே. ஸோ அவங்க பார்த்து ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்க குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா பணியாரம் இடியாப்பம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை சிம்ல வச்சிருக்கேன், இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இன்னைக்கு நிறைய வகையான சட்னி இருக்கு ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. வேர்க்கடலை சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம எல்லாமே பார்ப்போம். புதினா சட்னி இதெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. யூஸ்வலா அவங்க சாப்பிட்றத விட ஒரு 2 வாய் அதிகமா சாப்பிடுவாங்க நம்ம சட்னி வச்சு கொடுத்தோம். அப்படி ஒரு சட்னி தான் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்கேன். என்னன்னா ரொம்ப ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு சட்னி, டொமேட்டோ சட்னி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அது எப்படி பண்றது அப்படின்றத பாத்துடலாம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜார்ல குழந்தைங்க எவ்வளவு சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டொமேட்டோ, நான் ஒரு டொமேட்டோ பெருசு போட்டிருக்கேன், அதுவே போதுன்ற அளவுக்கு. கொஞ்சமா வந்து இஞ்சி, இது ரெண்டையும் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இருங்க, நம்ம பணியாரத்தை திருப்பிட்டு நம்ம வந்துட்டு அடுத்த சட்னி எப்படி இன்னும் பண்றதுன்றத பாத்துடலாம். நல்லா சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா இருக்கும் திருப்புறதுக்கு. சட்னி நம்ம தக்காளி ஏதோ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். நீங்க எண்ணெய்க்கு பதிலா நீங்க வந்துட்டு நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா நம்ம வந்துட்டு கடுகு சேர்க்கிறோம். அதுல கடுகு இந்த மாதிரி வெடிச்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய தக்காளி இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்தவித தண்ணியும் சேர்க்கல, அரைக்கிறப்ப நான் தண்ணி சேர்க்கல. இப்ப எண்ணெய் கடுகு போட்டு தக்காளி போட்டாச்சு. இப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதுல ஈஸியா பண்ணக்கூடிய சட்னி தான். கொஞ்சமா வந்துட்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 வயசு மேல இருக்க குழந்தைங்க அப்படின்னா
இல்லை உப்பு சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சமா வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதை ஆட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இது பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். இதை மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம், அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அதுக்குள்ள பணியாரம் ரெடி ஆயிடுச்சா இந்த பக்கம் திருப்பி பார்த்துடலாம். இந்த பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. குத்தி பார்த்தேன் பாருங்க, எனக்கு எதுவுமே ஆக்சுவலா வரல. இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் நீங்க பணியாரத்தை குத்தி பார்த்துட்டு. இப்போ இது எல்லாருமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றனால நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வியானுக்கு ஒரு பிளேட்ல மாத்திடலாம். செம்ம சாஃப்டா இருக்கு. வியான் இந்தா நீ ஊதுறீங்களா? சாப்பிடுங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான ஒரு எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்டா பொத்திக்கு போடுற பணியாரத்துக்கு தான் இந்த சட்னி செய்யணும் அப்படின்றது இல்லை. இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலுமே நீங்க வந்து சட்னி செஞ்சுக்கலாம். அவருக்கு சட்னி வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. சட்னியோட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து நீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். Bye.